தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 5:5 வாசிகள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பொதுவாக இந்த சாந்த குணம் அப்படின்னாவே உலகத்தின் பார்வையில் என்ன சொல்லுவாங்க? சாந்தமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உலகம் என்ன சொல்லுதுன்னா, இவன் எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவன், முதுகெலும்பு இல்லாதவன், தைரியம் இல்லாதவன், இவன் எதுக்குமே லாயக்கற்றவன், அடிபணிந்து வாழக்கூடியவன் என்றெல்லாம் சொல்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு உலகம் கொடுக்கிற அடைமொழி இதுதாங்க. உலகம் இப்படித்தான் அவளை பார்க்குது. ஆனால் ஆண்டவர் போதிக்கிற இந்த சாந்த குணம் என்பது அதற்கு நேர்மாறானது. இப்போ இந்த சாந்த குணம் அதுக்கு எபிரேயத்தில் பராஸ் அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிதல் நிறைந்த தாழ்மையுடன் ஆண்டவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் எதை சொன்னாலும் எதை வழிகட்டினா தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவனுக்கு பேர் தாங்க சாந்த குணமுள்ளவர்கள். மட்டுமல்ல, தேவனுடைய பராமரிப்பில் இருப்பவர்கள், அவருடைய ஆளுகைக்குள்ளே பராமரிப்பில் இருக்கிறவர்கள் எந்த விதத்திலும் யார் மேலும் கசந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தங்களை அடக்கி ஆள்கிறவர்கள், அவர்களுக்கு பேர் தாங்க சாந்த குணமுள்ளவர்கள். ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கிற ஜனம் கசந்து கொள்ள மாட்டாங்க. மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் சித்தமில்லாமல் நடப்பதில்லை என்று வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தாங்க சாந்த குணமுள்ளவர்கள். மட்டுமல்ல, அடுத்தவர் கோபப்பட்டாலும் தான் கோபப்பட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, கோபப்பட்டு அடுத்தவர்களை பழி வாங்குவதோ அவர்கள் பேசுவது போல பேசுவதோ இல்லை. இன்னும் சொல்ல போனால், அப்படிப்பட்டவர்களை துன்புறுத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் நன்மையே செய்வது, இதுதாங்க சாந்த குணம். அப்படின்னா அது கேட்குற கத்திரி பிள்ளைகளை கிறிஸ்துவின் சுபாவமாகிய இந்த சாந்த குணம் இருக்குதான்னு பார்க்கணுங்க. இந்த சாந்த குணம் ஆண்டவர் கொடுக்கிறது, பரிசுத்தாவி கொடுக்கிறது. ஆவிலே நொறுங்கி அர்ப்பணித்து உள்ளத்தில் இந்த இயலாமை பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு தேவனுக்குமாக நொறுங்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தாவின் மூலமாக கொடுக்கிறார். இந்த சாந்த குணத்தை நீங்கள் பெற்று அதன்படி வாழ வேண்டும். உங்களுக்கு நல்ல சமாதானத்தை ஆண்டு கொடுப்பார். உங்கள் குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை கொடுப்பார். சகலவற்றை செய்யக்கூடிய வல்லமையை பலத்து கொடுப்பார். பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.